கார்த்திக் முனுசாமி வந்து இப்போ பெயில் கிடைச்சு மதுரையில வந்து சைன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பி கோர்ட் ஆர்டர்ல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாசம் வந்து டெய்லியும் சைன் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாசம் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து ரெஸ்பாண்டட் போலீஸை வந்து விருகம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பில வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் தான் மதுரையில வந்து அவன் சைன் போட்டிருக்கான். 26ஆம் தேதி வந்து திரும்பவும் ஆர்டர் காப்பியை வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்டட் போலீஸான இங்க விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டெய்லியும் சைன் போடணும், ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே வரல அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஸ்டேஷன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்தேன். இங்க வந்ததுல பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி காலையில வரைக்கும் தான் போட்டிருக்கான். அன்னைக்குதான் ஆர்டர் காப்பி மாடிஃபை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவன் சைன் போடாம அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்க ஸ்ட்ராங்கா கேட்டதுக்கு சைன் போட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவன் வந்து ஜெயிலுக்கு போகும்போது எனக்கு வந்து த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் அவங்க மாமா வந்து கொடுத்துருந்தாங்க, என்னை வெட்டி கொல்ல போறேன்னு. எனக்கு வந்து நான் ஏன் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வெளியே இருக்கிறது வந்து எனக்கு வந்து சேஃப் வந்து கிடையவே கிடையாது. எனக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். என் உயிருக்கு வந்து எந்த பாதுகாப்புமே கிடையாது. அவன் 5 நாளா சைன் போடல, அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதனால இது வந்து எனக்கு எந்த விதத்திலயும் உயிருக்கு எனக்கு எப்பனாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப ஸ்டேஷன்ல திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இவன் இங்கேயும் சைன் போடல அங்கேயும் சைன் போடலைங்கிறத நான் 100% கன்ஃபார்ம் பண்ணதுனாலதான் இப்ப நான் வந்து மீடியாவுக்கு எனக்கு வேற வழி இல்லை, மீடியா தவிர எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால மீடியாவுக்கு வந்து நான் இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்த வந்திருக்கேன். அடுத்தது வந்து பெயில் கேன்சலேஷன் பெட்டிஷன் நான் கண்டிப்பா கொடுப்பேன். அவனோட பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் வச்சு ஆடிட்டு இருக்கான். இதை வச்சுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மணி அது இருந்தா எல்லாமே இந்த மாதிரி நடக்குதுன்னா இது வந்து அநியாயம் தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு கண்டிப்பா வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும். என் உயிருக்கும் வந்து பாதுகாப்பு எதுவும் இல்லை. அதனால அவனை சீக்கிரம் இது பண்ணி கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் அவங்க மாமா கொடுத்தாங்க, சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. பட் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அவங்க மேல எந்த எஃப்ஐஆரும் போடல. இதுக்கு சாட்சியான எங்க அட்வொகேட் அவங்க கிட்டயே தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தூரம் வந்து சாட்சி எல்லாம் கொடுத்தோம். அவனை வந்து இன்னும் அருணாச்சலம் அந்த பர்சனை வந்து இன்னும் அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. அதுவே அந்த கம்ப்ளைண்ட் பிளஸ் வந்து ஆர்டர் காப்பி வந்து மாடிஃபை பண்ணி பணம் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம்ல, அதனால மாடிஃபை பண்ணி இப்போ வந்து சைனும் போடாம தைரியமா வெளியே அப்ஸ்காண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க வந்து சைனே போடல, எங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல அப்படின்றாங்க. எனக்கு நிறைய பேக்ரவுண்ட் சப்போர்ட், அவங்களுக்கு நார்மலாவே விஐபிஸ் நிறைய தெரியுங்க, பேக்ரவுண்ட் சப்போர்ட் யூஸ் பண்றாங்க அண்ட் மணி வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து எனக்கு தெரியும். பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு இதா இருக்காங்க. மணி சப்போர்ட் பவர் இருக்கு அவங்களுக்கு. பவர் இன் தி சென்ஸ் நிறைய விவிஐபிஸ் அவங்களுக்கு போலீஸ் இருக்கவங்களுக்கும் தெரியும், ஜட்ஜஸும் தெரியும், எல்லாரையுமே தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வராங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்க கோயிலுக்கு வராங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. மிரட்டல் நிறைய வந்திருக்கு, இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதனால அவன் 5 நாளா வந்து கையெழுத்து போடல, அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். எனக்கு உயிருக்கு பாதிப்பு வந்து இருக்கு. எனக்கு என்னைக்குனாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் நான் வந்து மீடியாவை வந்து தேடி இப்ப நைட்ல நான் வந்திருக்கேன். இங்க ஸ்டேஷன் முன்னாடிதான் நின்னு பேசுறேன். யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம நோட்டீஸும் வரலன்றாங்க. 5 நாள் அவன் கையெழுத்து போடல. அடுத்தது எஃப்ஐஆர் திரும்ப நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போறேன். ஆல்ரெடி நான் வந்து சிபிசிடி வந்து கேட்டிருந்தேன். பட் வந்து இப்போ எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து அவங்கள நம்புறேன். அடுத்தது வந்து விசாரணை வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவன் ஜெயிலுக்கே போயிருக்கான். உண்மை எல்லாம் இல்லாமலாம் யாரும் ஜெயிலுக்கு போக முடியாது. அதனால வந்து எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் இந்த விசாரணை இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்து இன்னும் காளிதாஸ்லாம் வெளியே தான் இருக்கான், அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அருணாச்சலத்து மேல த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்திருக்கேன், அதுக்கு சாட்சி இருக்கு. அவனையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. இன்னும் விசாரணை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவன் வந்து கையெழுத்து போடல. சோ அதனால திரும்ப வந்து அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் மூவ் எனக்கு சுப்ரீம் கோர்ட் நான் போவேன். நெக்ஸ்ட் மூவ் எனக்கு இங்கேயும் நியாயம் கிடைக்கல, விசாரணை வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தென் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட் டு சிபிசிடி ஆல்சோ. எனக்கு தேவையில்லாத அன்வான்ட் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து த்ரெட்னிங் வந்துட்டு இருக்கு. ஓகேவா?